வணக்கம். இந்த காணொளி வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து ஃபோன் பண்ணி அழுது காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து எனக்கு உண்மையில ஒரு தாங்க இல்லாம கிடந்தது. நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, டாக்டர் ராமநாதன் வந்து கைது செய்துட்டாங்க, விளக்கமறியல்ல வச்சுட்டு போட்டீங்க தம்பி, பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குது, என்ன மாதிரி அவரை வந்து வெளியில எடுப்பதற்கான முயற்சிகள் யாராவது எடுக்கிறாங்களா, யார் எடுக்கிறாங்க என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உண்மையில வந்து நானும் வந்து ஊர்ல இல்லை, நான் இப்போ கொழும்புல நிற்கிறேன்றபடியா எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து உங்களுக்கு வந்து முதலாவதா வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கிடைச்ச தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து இப்போ முக்கியமான காரணம், அவர் வந்து விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து வைத்தியர்களை வந்து விமர்சித்து கதைச்சது, மற்றும் தாக்கி அவர்களை பேசி கதைச்சது தான் முக்கியமான காரணம். அதை தாண்டி அவர் வந்து அவருக்கு வந்து சொல்லப்பட்டது வந்து, நீங்க வந்து லைவ் வீடியோல வந்து யாரையும் தாக்கி கதைக்க கூடாதுன்ற வந்து சொன்னாங்க. அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியர் ராமநாதன் அவர்கள் வந்து லைவ்ல வந்து அவர்களுக்கான அந்த ஆக்களை பேசி கதைக்கிறது அந்த மாதிரியான சில விடயங்களால அதான் அவருக்கு வந்து விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடந்துக்கணும் பாத்தீங்கன்னா, புது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீதிமன்றத்துல இருந்து சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்துல வந்து அவருக்கு வந்து இந்த விளக்கமறியல் கொடுத்த பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சிறைச்சாலை வாகனத்துல சாவச்சேரி நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வந்து அழைத்து கொண்டு போனதாக என்னுடைய நண்பர் வந்து அங்க நின்றிருந்தாரு. அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு போயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கையில ஒரு புத்தகங்களோட போனதாகவும் வந்து எக்ஸாம் ஒன்று இருக்கு, நான் படிச்சு கொண்டு நேற்றை கூட சொல்லியிருந்தாரு. அந்த படிப்புக்காகவும் சில ஒதுக்கையில அப்படியும் தெரியும், எல்லாமே சிறைச்சாலைக்கு உள்ள இருக்க வந்து ஒரு அமைதியா ஒரு தனிமையில் இருக்க எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படி இருக்க வந்து அவர் வந்து படிக்கிறதுக்காக அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு போய் இந்த சிறைச்சாலை வாகனத்துல ஏற்ற அந்த வீடியோ பதிவு வந்து இருந்தது. ஆனா அதை வந்து நான் போட விரும்பலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கைவிலங்கோட வந்து அப்படி கூட்டிக்கொண்டு போய்க்கல, நாங்கள் அதை வந்து வீடியோ பதிவு எடுத்து போடுறது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்லாம அது எங்களுக்கு எதிராகவே வந்து விளக்கமறியலுக்கு போறதுக்காக, எங்கள் மேல ஒரு விசாரணை செய்வதற்காக, எங்கள் மேல ஒரு வழக்கு போடுவதற்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதனால நான் அந்த வீடியோ பதிவை போடல. நண்பர்களாக எடுத்திருந்தாரு, அதை நான் போட விரும்பல. சில நேரங்கள் எங்களுக்கு எதிராகவே வந்து வினையா வந்து விடும். அதனால நான் அந்த வீடியோ பதிவு வந்து கிளிப்பை வந்து போடல. இப்ப கிடைச்ச தகவலின்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வந்து கூட்டிங்கன்னு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருமே வந்து யோசிக்காதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுது கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன செய்ய தொடர்ச்சியாக கோல் வந்து கொண்டு இருக்குது. ஒரு இடத்துல இப்போ வடமராட்சியிலேருந்து ஒரு தங்கச்சியோட அடிச்சு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவரையும் காய்ச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பில் இருந்து அடிச்சிருந்தாங்க, சுவிஸ்ல இருந்து அடிச்சிருந்தாங்க, கனடாவில், பிரான்ஸ்ல இருந்து எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா மக்களும் வந்து அடிச்சு காய்ச்சி கொண்டு இருக்காங்க. சில பேர் வந்து போன் எடுத்துட்டு விம்மி அழுது கொண்டே இருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு தம்பி, ஏன் தம்பி அவருக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பா தான் நான் அதை பாக்குறேன். அது மட்டும் இல்லாம யாரும் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கூடிய விரைவில் வெளியில வருவாரு, உங்களுக்காக வெளியில வருவாரு, நீங்கள் வச்சுக்கிற அன்புக்காக வெளியில வருவாரு. அவரை வந்து வெளியில எடுப்பதற்கான மோசன் போட்டு எடுப்பதற்கான நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டாலும் அது வந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து செய்வார். அதுக்குரியவர்கள் வந்து அவரை வந்து வெளியில எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து செய்வார்கள் என்றதும் வந்து எந்தவித ஐயமும் இல்லை. அதனால யாருமே வந்து யோசிக்காதீங்க. இது வந்து அந்த வைத்தியரை வந்து என்ன நடந்தது, இனி என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்காகத்தான் இந்த பதிவு வந்து போடுறேன். யாரையுமே வந்து புண்படுத்தணும், இல்லாட்டி என்ன இவன் ஆல்ரெடி சும்மா வீடியோ போடுறான்னு சொல்லி யாரும் நிற்க வேண்டாம். அது முக்கியமான ஆட்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு போடுறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லாட்டி பார்க்க வேண்டாம். அதான் உண்மையான ஒரு விடயம். ஓகே, உண்மையிலே கவலையாக தான் இருக்குது, என்ன கதைக்கணும்னு தெரியாம கிடக்குது. நீங்க கேட்டதுக்காகத்தான் இந்த பதில நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். யாரும் யோசிக்காதீங்க, பார்க்கலாம்.